வணக்கம். உங்களோட வாழ்க்கையில உங்களை சுத்தி இருக்கிற நிறைய பேர் எப்படா வாய்ப்பு கிடைக்கும், இவனை கீழே தள்ளி விட்டு கேலி பண்ணி வேடிக்கை பார்த்து சிரிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. கண்கொத்தி பாம்பா நான் எந்த விஷயங்கள் பண்ணாலும் அதை நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் எதை பண்ணாலும் சுத்தி நின்று வேடிக்கை பாக்குறாங்க. என்னை பத்தி நான் இல்லாத நேரத்துல என்னை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு எப்ப பார்த்தாலும் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ பதிவு உங்களுக்காக தாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும் அப்படிங்கிறது தான் உண்மை. சோ உங்களோட வாழ்க்கையில உங்களை சுத்தி இருக்கிற நிறைய பேர் உங்களை கீழே தள்ளி விடணும் அப்படின்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுக்காக வருத்தப்படவே படாதீங்க. ரொம்ப 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 சந்தோஷப்பட்டுக்கோங்க. ஏன்னா அவங்க எல்லாத்தையும் விட நீங்க உயரத்துல இருக்கீங்க அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க. இங்க காய்ச்ச மரம் தான் கல்லடி படும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தவங்க உங்களை பத்தி விமர்சனம் பண்றாங்க, உங்களை கீழே தள்ளி விட்டு வேடிக்கை பார்க்க காத்திருக்காங்க அப்படின்னா அவங்க முன்னாலதான் நீங்க சூப்பரா வாழ்ந்து காட்டணுங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் வேற வேலையே கிடையாது. நம்மளை பத்தி பேசுறது, நம்மள என்ன பண்ணலாம், அடுத்த டார்கெட் என்ன பண்ணலாம், எப்படி கீழே தள்ளி விடலாம், வேடிக்கை பார்த்து சிரிக்கலாம், இதுதான் அவங்களோட பொழப்பா இருக்கும். அதனால அதெல்லாம் காதுல கூட வாங்கிக்காம உங்க வேலைய நீங்க பார்த்துட்டு நிதானமா போய்கிட்டே இருங்க. அவங்களுக்கெல்லாம் பதில் கொடுக்கணும், பதிலடி கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. உங்க வேலையை நீங்க பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். அதுவே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பதிலடியா இருக்கும் அப்படிங்கிறது தாங்க உண்மை. இங்க யாரோட வாழ்க்கையிலயும் அவங்களா கேட்காம நீங்களா யாருக்கும் போய் அறிவுரை சொல்லவே சொல்லாதீங்க. ஏன்னா அடுத்தவங்களுக்காக நாம இறக்கப்படுறது தப்பே கிடையாது. ஆனா நீங்க ஆடா இருக்கிற பட்சத்துல ஓனாய்க்காக இறக்கப்படுறது மிகப்பெரிய முட்டாள்தனம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. இங்க நிறம் மாறக்கூடிய பச்சோந்திகளை விட நிமிஷத்துக்கு நிமிஷம் மனம் மாறக்கூடிய மனுஷங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. சிரிச்சுக்கிட்டே ஒரு சிலர்லாம் நகர்ந்து போறதுனால அவங்க வாழ்க்கையில எந்த ஒரு வழியும் இல்லைன்னு மட்டும் தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க. அதுக்கு காரணம் என்னன்னா அவங்களுடைய சிரிப்புக்கு பின்னால ஏகப்பட்ட வழிகளும் துரோகங்களும் இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. அவங்களுடைய வழிகளை வெளியில காமிச்சுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக கூட அவங்க எந்நேரமும் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் இல்லையா, அதை யோசிச்சு பாருங்க. இங்க தூக்கி விடுறாங்க அப்படிங்கிறதுக்காக எல்லார்கிட்டயும் போய் உங்க கைய கொடுக்காதீங்க. ஏன்னா இங்க உங்களை தூக்கி விடணும்னு நினைக்கிறவங்களை விட எப்படா இவனை பழி வாங்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய கைகள் தான் இங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால எல்லாரையுமே நம்பாதீங்க. அதே மாதிரி உங்க மேல உண்மையான அன்பா பாசமா இருக்கிறவங்கள தூக்கி எறியாதீங்க, அவங்கள உதாசீனப்படுத்தி பேசாதீங்க. ஏன்னா இங்க நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்றதுக்கு நல்ல வழி காட்டுறதுக்கு யாருமே கிடையாது. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா உண்மையான அன்பை இழந்துடுறாங்க. சோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதை நான் கடைசியில சொல்றேன். அவங்களோட வாழ்க்கையில எப்படி ஒரு மிகப்பெரிய துரோகத்தை அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கறத நான் கடைசியில உங்களுக்கு சொல்றேங்க. இங்க உங்களுடைய அன்பு புரியாதவங்களுக்கு உங்களுடைய குறைகள் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். நீங்க எது பண்ணாலும் குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆவாத பொண்டாட்டி கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க என்ன பண்ணாலும் உங்களை குத்தம் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. உங்க மேல உண்மையான அன்பு பாசம் வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அவங்களுக்கு உங்களுடைய நிறைகள் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். அதனால எப்ப பார்த்தாலும் ஒருத்தவங்க குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா உண்மையாவே உங்க மேல தப்பு இருக்குன்னா அதை திருத்திக்கோங்க. ஒருவேளை சும்மா சும்மா உங்களுக்கு வேற வேலையே இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வேற வேலையே இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உங்க வேலையை பார்த்துட்டு நகர்ந்துட்டே வந்துருங்க. யாரையுமே அதிகமா உங்களுடைய வாழ்க்கையில நம்பாதீங்க, யாரையும் அதிகமா நேசிக்காதீங்க, யாரையும் அதிகம் அக்கறை காட்டாதீங்க. காரணம் என்ன தெரியுமா, அதிகம் அப்படிங்கிறது நமக்கு அதிகமான வழிய தரும் அப்படிங்கிறது தான் உண்மை. எல்லாருக்கிட்டையுமே லிமிட்டா இருந்துக்கோங்க, லிமிட்டா பேசுங்க, லிமிட்டா பழகுங்க. கடைசியில அவங்க உங்களை விட்டுட்டு போனாலோ இல்ல உங்களுக்கு ஏதாவது சின்னதா ஒரு கஷ்டத்தை கொடுத்திருந்தாலோ உங்க மனசு அது ஏத்துக்காது, அந்த வலிய தாங்கிக்கவே முடியாது. அதனாலதான் சொல்றேன், எல்லார்கிட்டையும் ஒரு அளவோட பழகுங்க, அளவோட நேசிங்க அப்படின்னு அதுக்காக தாங்க சொல்றேன். நாம அன்பு காட்டுற எல்லாருமே நம்ம கூடவே இருப்பாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அது மிகப்பெரிய முட்டாள்தனங்க. யாரு எப்படி எப்ப விட்டுட்டு போவாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அதனால நாம அவங்க மேல பாசமா இருக்கப்பா, அதனால அவங்களும் நம்ம மேல கண்டிப்பா பாசமா தான் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த நினைப்பு உங்க மனசுல இருக்குன்னா அதை தூக்கி குப்பையில போடுங்க.
உங்களுக்காக நீங்க மட்டும்தான் இருக்கீங்க அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. கடைசி வரைக்கும் உங்களுக்கு நீங்க மட்டும்தான் தோணும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை தவிர உங்களுக்கு வேற யாரும் கிடையாது அப்படிங்கறத நீங்க உணர்றதுக்குள்ள பல ஏமாற்றங்களை நீங்க சந்திச்சுதான் ஆகணும். அதுக்காக தான் நான் இந்த வீடியோ பதிவுல முதல்லயே சொல்றேன், தயவு செஞ்சு ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. எல்லாருமே நம்மளுக்கு முக்கியம் தாங்க, சத்தியமா சொல்றேன், நான் இல்லைன்னா கிடையாது. ஆனா தனக்கு மிஞ்சனதுதான் தானமும் தர்மமும் அப்படிங்கறத தயவு செஞ்சு மறந்து போயிடாதீங்க. எல்லாரும் எல்லாத்துக்கும் வேணும் தான், அதை நான் இல்லைன்னா சொல்ல கிடையாது. ஸோ உங்களுக்கு வச்சுக்கிட்டு யாருக்கு உதவி பண்ணாலும் சரி, யார் மேல அன்பு செலுத்தினாலும் சரி அளவா பண்ணுங்க. கடைசியில உங்களுக்கு உதவின்னு நீங்க போய் நிக்கிற நேரத்துல நீங்க யாருக்கு உதவி பண்ணிருப்பீங்களோ அவங்க தான் முதல்ல உங்களை தூக்கி போட்டுட்டு உங்களை யாருன்னே தெரியாத மாதிரி அப்படியே கண்டும் காணாம போய்கிட்டே இருப்பாங்க. அதனால நான் தெளிவா சொல்றேன், என்னோட சொந்த அனுபவத்துல சொல்றேன், எல்லார்கிட்டையும் அளவா இருந்துக்கோங்க. எந்த உதவியா இருந்தாலும் தனக்கு மிஞ்சனதுதான் தானமும் தர்மமும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படிங்கறத ஒரு சிலருக்கு புரிய வைங்க. எந்த உறவு உங்களை கேவலப்படுத்தினுச்சோ, உங்களை உதாசீனப்படுத்துச்சோ, உங்களை மதிப்பு தெரியாம உங்களை அவமானப்படுத்துச்சோ, அந்த உறவே ஒரு நாள் உங்களை தேடி வர அளவுக்கு உங்களோட வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய உயரத்துக்கு போகணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசைங்க. ஸோ எதுக்கு எடுத்தாலும் மன உளைச்சலா வேதனைப்பட்டுட்டு உட்காந்து ஃபீல் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு சொல்றேங்க. உங்க உடம்புல உங்க மனசுல இருக்கிற அந்த தெம்பு வேற யாருக்கும் கிடையாது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த உலகத்துல எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க, நான் மட்டும்தான் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அது மிகப்பெரிய முட்டாள்தனம். எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் சரிங்க, அவங்களுக்கும் பிரச்சனை இருக்கும். நம்ம ஏழையா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கும் பிரச்சனை இருக்கும். தயவு செஞ்சு சொல்றேன், நம்ம யார் மாதிரியும் வாழ முடியலையே அப்படின்னு நினைச்சு ஏக்கத்துல உங்களுடைய வாழ்க்கைய இருக்கிறனால வீண் பண்ணிக்காதீங்க. விரலுக்கேத்த வீக்கம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழ்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. நாம உண்மையா இருந்தா அடுத்தவங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கவே பிடிக்காதீங்க. நீங்க நேர்மையா உண்மையா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா நிறைய பேர் கண்ணு உறுத்திக்கிட்டே இருக்கும், கண்டிப்பா உங்களை பிடிக்கவே பிடிக்காது. இங்க வேஷம் இல்லாத அன்புதான் வலியையும் வேதனையும் கொஞ்சம் அதிகமா அனுபவிக்கும். உங்களோட வாழ்க்கையில உண்மையான பாசமா அன்பா நீங்க இருந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில யார்கிட்டயாவது ஒருத்தர்கிட்ட நீங்க அடிபட்டிருப்பீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படி நான் சொல்றது உண்மையா இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இங்க எல்லா உறவுகளையுமே நம்மளோட கடைசி வரைக்கும் பயணிக்கவே முடியாதுங்க. அப்படி ஒரு வேளை உங்க கூட பயணிக்கிறாங்க அப்படின்னா உங்களை விட அதிர்ஷ்டசாலி இந்த உலகத்துல வேற யாருமே கிடையாது அப்படின்னு நீங்க மார் தட்டி சொல்லிக்கலாம். ஏன்னா எல்லாருக்குமே அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிறது தான் உண்மைங்க. உங்களை விட்டுட்டு விலகக்கூடிய உறவுகள் கிட்ட என்னைக்குமே போய் வாதாடிக்கிட்டு இருக்காதீங்க. அந்த இடத்துல இருந்து மௌனமா விலகிடுங்க. உங்க வலியையும் வேதனையும் சொல்லி அவங்க கிட்ட புரிய வைக்கணும்னு அவசியமே கிடையாது. உங்களையே அவங்க தூக்கி போட்டுட்டு போறாங்க அப்படின்னா எதுக்கு லோ 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 லோன்னு அவங்க பின்னாடி போய் அவங்க கிட்ட உங்களை பத்தி புரிய வைக்கணும்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் ஒரு வேளை நல்லா யோசிச்சு பாருங்க, நம்மளை சந்திக்கக்கூடிய இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல உங்களை தூக்கி போட்டு போனவங்க ஃபியூச்சர்ல உங்களை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல இவளை போய் நம்ம வாழ்க்கையில மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு வருத்தப்படக்கூடிய அளவுக்கு உங்களோட வாழ்க்கையில நீங்க பெருசா வாழ்ந்து காட்டணுங்க. அதுதான் என்னோட ஆசை. உங்களோட கண்டிப்பா நீங்க அந்த மாதிரி இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து யாருக்காகவும் நான் வாழ கிடையாது, என்னோட வாழ்க்கை நான் எனக்காக வாழ்றேன் அப்படிங்கிற ஒரு முடிவை நீங்க எடுக்கணும். அதுதான் என்னோட மிகப்பெரிய கனவு. ஏன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே ஏதாவது ஒரு விதத்துல உங்களோட மனசை கண்டிப்பா பாதிச்சுதான் இருக்குங்க. அதனால சொல்றேன், யாருக்காகவும் வருத்தப்படாதீங்க. உங்களை விட்டுட்டு போறாங்க, தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அதுக்காகலாம் நீங்க கேர் பண்ணிக்காதீங்க. நீ போ, நீ ஒரு நாள் மறுபடியும் என்ன பாக்குற நேரம் வரும், அந்த நேரத்துல ஏண்டா மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு கண்டிப்பா அவங்க பார்த்து நம்மள வருத்தப்படுற அளவுக்கு நாம உயர்ந்து காட்டணும். நம்மளுடைய குறிக்கோள் எல்லாமே நாம தான் முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணுமே தவிர அடுத்தவங்களை பழி வாங்கணும், என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, அவங்கள பாடம் கத்து கொடுக்கணும் அவங்களோட வாழ்க்கையில அப்படிலாம் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நீங்க முன்னேறதே அவங்களோட வாழ்க்கையில அதுவே ஒரு செருப்படியா இருக்கும். அதனால யாருக்காகவும் வருத்தப்படாதீங்க, உங்களுக்காக நீங்க இருக்கீங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க வாழ்க்கையை நல்லா கவனிச்சு பாருங்க. நாம யாருக்கு பாவம் பார்த்திருப்போமோ அவங்க தான் சரியான நேரத்துல
சரியான இடத்துல சரியான சூழ்நிலையில நமக்கே பதம் பார்த்துட்டு போயிருப்பாங்க. அதனால பாவம் பார்க்கலாங்க, தப்பே கிடையாது. ஸோ நான் சொன்ன மாதிரி தான், தனக்கு மிஞ்சினது தான் தானமும் தர்மமும். அதனால உங்களுக்கு மிஞ்சினது மற்றவங்களுக்கு நீங்க கொடுங்க, தப்பு கிடையாதுங்க. எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டு கடைசியில போய் யாருக்கிட்டையும் கெஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்காதீங்க. இந்த லைன் மெயினா நான் யாருக்கு சொல்றேன்னா, நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொத்தை எல்லாம் சமமா பிரிச்சு கொடுக்குறேங்கிற பேர்ல பிரிச்சு கொடுத்துட்டு கடைசியில என் பிள்ளை எனக்கு சோறு போடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில உட்காந்துருப்பாங்க பாத்தீங்களா. அவங்களுக்கு தான் இந்த இடத்துல நான் தெளிவா சொல்றேன், பிள்ளைகள் எல்லாருமே முக்கியம்தான், நான் அதை இல்லைன்னு சொல்லல. கடைசியில உங்க பிள்ளை கையில நீங்க வாங்கி சாப்பிடணுங்கிற நிலைமைக்கு வந்துடாதீங்க. இது எல்லா அப்பா அம்மாவுக்கும் நான் சொல்ல கிடையாதுங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ஒரு சில பெற்றோர்கள் இந்த மாதிரி அவதிப்பட்டு இருக்காங்க. பிள்ளைகளுக்காக எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டு கடைசியில பிள்ளைங்க கிட்ட பேச்சு வாங்கிக்கிட்டு கடைசி காலத்துல உட்கார்ந்து கஷ்டப்படக்கூடிய பெற்றோர்கள் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. நான் அவங்கள தான் சொல்றேன். ஸோ இன்னைக்கும் நிறைய பிள்ளைகள் பெற்றோர்களை வந்து தெய்வமா மதிக்கக்கூடிய பிள்ளைகளும் இருக்கிறாங்க. நான் அவங்கள சொல்ல கிடையாதுங்க, தெளிவா புரிஞ்சுக்கோங்க. உடனே நீங்க கமெண்ட்ல வந்து எங்களுடைய அப்பா அம்மாவை நாங்க நல்லா தான் பாத்துக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. நான் அவங்கள சொல்ல கிடையாது. பெற்றோர்களை விட்டுட்டு அலட்சியம் படுத்திட்டு போகக்கூடிய பிள்ளைகளை தான் நான் சொல்றேன். அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய அப்பா அம்மா ஜாக்கிரதையா இருந்துக்குங்க அப்படின்னு தான் நான் சொல்ல வரேங்க. இங்க திருத்தவே முடியாத தவறு அப்படின்னா அதுல ஒண்ணு என்ன தெரியுமா, நம்மள அலட்சியம் செய்யறவங்க கிட்ட திரும்ப 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 நம்ம போயிட்டு நம்மளுடைய அன்பை காட்டணும்னு நினைக்கிறேன் பாத்தீங்களா, அதுதான் நம்மளோட வாழ்க்கையில திருத்தவே முடியாத மிகப்பெரிய தவறு. ஸோ உங்களை விட்டுட்டு போறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு விட்டுருங்க. அவங்க கிட்ட போயிட்டு லோன்னு பின்னாடியே போய் என் அன்பை புரிஞ்சுக்கோ, பாசத்தை புரிஞ்சுக்கோ அப்படின்னு யாருக்கிட்டையும் நிரூபிக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில நம்மளை நாமளே ஏமாத்திக்கிற முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம பாசம் வச்ச எல்லாருமே நம்ம வேலையும் பாசம் வச்சிருப்பாங்க அப்படின்னு நம்புற பாத்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய முட்டாள்தனம் அப்படிங்கறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் ஒரே மாதிரியா இருப்பாங்கன்னு நம்பாதீங்க. இன்னைக்கு அந்த கமெண்ட்ஸ் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க பண்ணியிருந்தாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, ஒரு பெண் வந்து பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய கணவர் மேல அந்த பொண்ணு உயிரையே வச்சிருக்காங்க. ஆனா அவங்களோட கணவர் வந்து அவங்க கிட்ட பேசவே மாட்டாங்க. அந்த பொண்ணு கமெண்ட் பண்ணிருந்தாங்க, என் கணவர் மேல நான் உயிரையே வச்சிருக்கிறேன்க்கா, ஆனா அவரு எப்ப பார்த்தாலும் அவங்க அம்மா பின்னாலேயே தான்க்கா, அம்மா என்ன சொல்றாங்களோ அதுதான் கேக்குறாங்க, என்ன ரொம்ப மதிக்கவே மாட்டேங்கிறாங்க, எல்லாருக்கும் அவர் வந்து நல்லது சொல்றாரு, யாராவது மனசு கஷ்டமா இருந்தாங்கன்னா அவங்க வந்து கஷ்டத்தெல்லாம் அவர் பேசி தீர்த்து வைக்கிறாரு, ஆனா என்கிட்ட மட்டும் பேசவே மாட்டேங்கிறாரு, கொஞ்ச நேரம் நம்ம மனசு விட்டு பேசலாங்கன்னு கூப்பிட்டாவே மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டு எழுந்திரிச்சு போயிடுறாரு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றாங்க. எனக்கு எங்க மாமாவை ரொம்ப 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 பிடிக்கும், ஆனா அவர் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாரு, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு அந்த பொண்ணு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. உண்மையாவே அவங்களுடைய வழியை என்னால புரிஞ்சுக்க முடியுதுங்க, உங்களாலையும் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு ஒரே ஒரு தீர்வு என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய கணவர் உங்க மேல அன்பு வைக்கணும்னு நினைக்கிறது தப்பே கிடையாதுங்க. ஆனா அவங்க அன்பு வைக்கிற வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில நான் வந்து எதுவுமே செய்ய மாட்டேன், எனக்கு எல்லாமே எங்க மாமா தான் அப்படின்னு சொல்லி அவருக்காகவே உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கணும்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அவர் எப்படி நீங்க வேணாம் உங்களை மூஞ்சில் அடிச்ச மாதிரி தூக்கி எறிஞ்சிட்டு போறாங்களோ அந்த மாதிரி நீங்களும் தூக்கி எறிஞ்சிட்டு போங்கன்னு நான் சொல்ல கிடையாது. உங்க வேலைய நீங்க பாருங்க, கொஞ்ச நாளைக்கு அவரை கண்டுக்காதீங்க. நீங்க வந்து உங்களுடைய ஒர்க்குக்கு போறீங்களா இல்ல உங்க வேலையை செய்யறீங்களா, உங்களை நீங்க ஷைன் பண்ணுங்க. நீங்க படிச்சிருந்தீங்கன்னா ஒரு வேலைக்கு போங்க, இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு தனித்திறமை இருந்துச்சுன்னா அதை வளர்த்துக்கோங்க. எல்லாரும் திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு நீங்க இருந்தீங்கன்னா உங்க கணவர்லாம் எம்மாத்திரம் அடுத்த நிமிஷமே உங்க காலடியில வந்து கிடப்பாரு. அதனால அவங்க என்ன மதிக்கல, என்னோட கணவர் வந்து என்கிட்ட பேச மாட்டேங்கிறாருன்னு அவங்களுடைய வலியும் வேதனையும் எனக்கு புரியுது. ஆனா அவங்க எல்லாம் பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுறத தூக்கி குப்பையில போட்டுட்டு உங்களுக்காக நீங்க வாழ ஆரம்பிங்க. கண்டிப்பா உங்களுடைய கணவரே உங்களை தேடி வருவாங்க. அப்படி ஒருவேளை கடைசி வரைக்கும் அவர் உங்களை புரிஞ்சுக்கவே இல்லை அப்படின்னா நீங்க யாருக்காகவும் கிடையாது, நீங்க உங்களுக்காக இருக்கிறீங்க. உங்களுடைய சந்தோஷத்தை நீங்க பாத்துக்கோங்க. யாரையும் நினைச்சு தயவு செஞ்சு கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க. அப்படி கவலைப்பட்டீங்கன்னா உங்களை விட முட்டாள் இந்த உலகத்துல வேற யாருமே கிடையாது. அந்த ஒரு பொண்ணுக்கு மட்டும் கிடையாது, இங்க நிறைய பேருக்கு நான் இந்த அட்வைஸ் நான் சொல்றேங்க. நிறைய பெண்களோட வாழ்க்கையில இந்த மாதிரியான வழிகளை இன்னைக்கு வரைக்கும் அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தான் நான் இந்த விஷயத்த வந்து ஷேர் பண்றேன். ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இல்ல வேற ஏதாவது டாபிக்ஸ்ல வந்து நம்ம வீடியோ போடலாம் அப்படின்னா அதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க.
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஆல் அப்படிங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.